Good morning all of you. As a coaching center, இந்த வீடியோ நான் இப்போ போட வேண்டியது கட்டாயமான சூழல். நீங்கள் எந்த சென்டர்லையும் படிங்க, யாருடைய ஸ்டூடெண்ட்டாக வேணாலும் இருங்க, ஆஸ்பிரண்ட்டாக இருங்க, எங்கேயும் படிக்காதவங்களாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோவில் நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நவம்பர் மாதம் நான் சொல்லும் போதும் இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு 4-5 பேர் கமெண்ட் போட்டிங்க. எஸ்ஐ டிசம்பர் 25 வருது, ஜனவரி 1 வருது, பிப்ரவரியில் வருது. பட் அப்போது நான் அந்த ஹைகோர்ட் ஆர்டரோடு போடும்போது இந்த கேஸ் முடிகிறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கமெண்ட்ஸ் வித்தியாசமாக போட்டிங்க. ஸோ கமெண்ட் உங்களுக்கு பயந்தே நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷனை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் அதிகப்படியான கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். முதல் விஷயம், நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு பயப்படுறதை நிப்பாட்டுங்க. டிஎன்பிஎஸ்சிக்காரன் வந்தால் எனக்கு வேலை போயிடும் அப்படின்னா 100க்கு 84 எடுத்து தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் 84 அப்படின்றது 84% ஆஃப் த கட் ஆஃப். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் 84% மார்க் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும்னு என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுறதே இல்லை. ஸோ டஃபஸ்ட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நீங்கள் எஸ்ஐ 84.5 83 ஓடிட்டுருக்கு எல்லா கம்யூனிட்டியும் பார்க்கும்போது. ஸோ இப்படி டஃபஸ்ட் எக்ஸாம் ஆஃப் தமிழ்நாடு ஃபேஸ் பண்ண நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு பயப்படுறத முதல் விடுங்க. டிஎன்பிஎஸ்சி பசங்க எழுதுனா எனக்கு போயிடுமா, உங்கள் அளவுக்கு அவங்க ஃபிசிக்கல் ரெடி ஆகிடுவாங்களா அப்படின்னா எல்லாருமே ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஷார்ட் டேர்மில். ஸோ நீங்கள் முதல் பயப்படுறதை நிப்பாட்டுங்க. வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிங்க, அப்போது நான் மறுப்பு தெரிவித்து வீடியோ போடலை. பெட்டிஷன் கொடுக்க போகிறேன். நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி அட்டானமஸ் பாடி கிடையாது, தனிப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்கு. அங்கேயும் எங்களை போல் ஒரு போலீஸ் தான் இருப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹையர் ரேங்கில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஜஸ்ட் பெட்டிஷனை தான் ரிசீவ் பண்ண முடியும். அந்த பெட்டிஷனுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைக்கான முடிவு அவங்களால கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ இது உங்களுக்கே தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூஎஸ்ஆர்பி போர்டுன்றது அட்டானமஸ் பாடி இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட சுதந்திரமான முடிவுகள் அதால் எடுக்க முடியாது. ஸோ அரசுடைய தேவைகளுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் தேவைகளுக்காக அமைக்கப்பட்டது தான் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் தெரியும். ஈவன் டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன் நாமினேட் பண்ணதே கோர்ட்டில் பெண்டிங்கில் கேஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அவரே நம்மளால் சார்ஜ் எடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரியாலிட்டிக்கு வரணும். கவர்மெண்ட் போடும் ஏஜ் பார் ஆகுது. ஏஜ் பாரை பற்றி நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஆர்ஆர்பி குரூப் டி 32,000 வேக்கன்சி, எஸ்எஸ்சி ஜிடி ஆல்மோஸ்ட் 50,000 வேக்கன்சி பிப்ரவரி எக்ஸாம். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் பிப்ரவரி லாஸ்ட் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாமல் நிறைய பேர் திட்டம் போட்டு உங்களை டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நான் சொன்ன 3 எக்ஸாமுக்கும் ஒரு ஃபீஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 தான் ஃபீஸ் வாங்க முடியும். பட் இந்த எஸ்ஐ அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து உங்களை ஆர்கனைஸ் பண்ணி போராட்டம் பண்ணுங்க, ரோடு மறிங்க, வாசலில் உட்காருங்க இப்படின்னு மிஸ்கைட் பண்ணுறாங்க ஒரு கோச்சிங் சென்டரில். அதெல்லாம் மிக தவறான செயல். ரோட்டில் உட்காந்து உனக்கு ஒரு எஃப்ஐஆர் வரும்போது எவனும் குறுக்க வர மாட்டான். நான் தான் உட்கார சொன்னேன், நான் தான் வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணேன் அப்படின்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ பெட்டிஷன் கொடுக்குறீங்க, நியாயமான கோரிக்கை. சிஎம் செல்லுக்கு கொடுக்குறீங்க, ரைட்டு, வெரி குட். எதிர்கட்சி தலைவரை பார்த்து கொடுக்குறீங்க, சட்டசபையில் பேசுங்கன்னு வைக்கிறீங்க, இதெல்லாம் சூப்பரான கோரிக்கை, செய்யுங்க. பட் ரிசல்ட்டுன்றது அரசாங்கம் எடுக்கக்கூடியது. இந்த மீன் டைம் இதையே நம்பி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றதான் என்னுடைய இது. நான் எந்த கோச்சிங் சென்டரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஏன்னா நான் முதல்ல சொல்லும்போதெல்லாம் நீங்கள் என்ன ஜோக்கராக பார்த்தீங்க. பட் நான் சொன்னதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போவும் நான் சொன்ன டேட் தான். என்னுடைய டெலகிராம் சேனலில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எப்போ பிசி வரும் எஸ்ஐ வரும்னு நான் போட்டிருக்கிறேன். டெலகிராம் சேனல் உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் எப்போவும் அந்த மெசேஜை நான் அழிக்க முடியாது. என்னைக்கு போட்டாலும் அந்த டேட்டில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அந்த டேட்டில் தான் அது வரப்போகுது. பட் உன்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. குரூப் டி 33 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கிறான். அதை விட ஏஜ் பாரானவங்க யாரும் இங்கே இருக்க போகிறதில்ல. தைரியமாக உட்காந்து குரூப் டி படிங்க. இந்த பிசி உளவியலில் போட்டது தான் அங்கே போட போகிறீங்க. எஸ்ஐக்கு படித்த சயின்ஸை தான் அங்கே எழுத போகிறீங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸாம் இருந்துச்சா, தங்கமான எக்ஸாம் சொல்லிட்டு சும்மா உட்காந்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் அட்மிஷன் போடுங்கன்ட்டு யாரும் வீடியோ போட போகிறதும் கிடையாது, என்கிட்ட ஓடி வாங்கன்னு சொல்ல போகிறதும் கிடையாது. 32,000 வேக்கன்சி போட்டிருக்கிறான். இதுக்கு யாராவது வீடியோ போட்டு குரூப் டி ஸ்டார்ட் பண்ணுறேன், டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களா? உங்களுடைய மனநிலையை அழகாக பயன்படுத்திக்கிட்டு எஸ்ஐ வாரம் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், வாரம் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், 15 நாளைக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்ஐ ஓகே, நான் ஒத்துக்கிறேன். 6 மாதத்துக்கு மேலே படித்தா தான் கம்ப்ளீட் சிலபஸ் திருப்திகரமாக முடிக்க முடியும், ஃபிசிக்கல் முடிக்க முடியும். அதெல்லாம் ஓகே தான், அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் எளியராக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பட் இந்த ஏஜ் பார் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸையும் அந்த வலைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அவன் அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்குது,
அந்த குடும்பம் அவனால் தான் வெளியே வர வேண்டியது இருக்குது. ஸோ அவன் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும். அப்போ அவனுக்கு ஒரு மாற்று வழியை காட்டுறது தான் ஒரு முறையான கோச்சிங் சென்டராக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ யாரையும் டைவர்ட் பண்ணாதீங்க. இருக்குது RRB குரூப் டி 23ஆம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. தைரியமாக படிங்க. ரீசனிங், ஆப்டிடியூடு, சயின்ஸு, லைட்டாக சோஷியல் படிங்க. அடுத்தது RPF கான்ஸ்டபிள் ஹால் டிக்கெட் வரப்போது. நீங்கள் எல்லாருமே போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் எல்லாருமே போட்டிருப்பீங்க. RPF கான்ஸ்டபிள் துணிஞ்சு படிங்க. அதெல்லாம் ஒரு பெரிய டஃப்பாலாம் இருக்காது எக்ஸாம். நீங்கள் ஜஸ்ட் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்குமே தவிர ரீசனிங், ஆப்டிடியூடுக்கு மற்றபடி முடியாதுன்னா ஒரு கதை ஒன்றுமே கிடையாது. இதுக்கு அடுத்ததும் இந்த இயரில் அடுத்த ஜிடிக்கானது ஆனுவல் கேலண்டரில் இருக்க SSC ஜிடி அப்ராக்சிமேட் 26,000 வேகன்சி போல் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் என்கேஜாக இருப்பீங்க. டிஎன்பிசிக்காரன் உங்கள்கிட்ட வரமாட்டான். அவனுக்கு குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது. இந்த இயரில் எல்லா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ உங்களை தொந்தரவே பண்ண மாட்டான். நீங்கள் தைரியமாக இந்த எக்ஸாம்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்ஐ அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இது ஒரு பஞ்சாயத்து முடிவுக்கு வரணும். இந்த கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து முடிவுக்கு வரணும். இவங்க ட்ரைனிங் போகணும். இந்த பேட்ச் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ நீங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த பேட்ச்சு ட்ரைனிங்குள்ளே போகணும். இந்த ட்ரைனிங்குள்ளே போனதுக்கப்புறம் அன்னையிலேருந்து என்னைக்கு வேணாலும் எதிர்பாருங்க, தாராளமாக வரும். ஸோ நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காகலாம் நான் இங்கே வரல. இந்த பிள்ளைங்களுடைய கேரியர் மிஸ்கைட் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா உங்களுக்கு சேனலில் பார்த்தாலே தெரியும், 25 நாளாக நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சிந்திங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. திரும்பவும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த விளையாட்டுக்குள்ளே நான் வரல. ஸோ கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதை பார்த்து ஒரு 15 பேர் சுதாரித்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான ஸ்டெப்புகளை எடுத்தீங்கன்னா அதுவே என்னுடைய வீடியோவுடைய சக்ஸஸாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிஒன். என்றைக்கும் அந்த ஆஸ்பிரன்ஸோடைய நலனுக்காக மட்டுமே தான் இங்கே வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏன்னா இது ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர். இங்கே 50 பேர் சேர்றதுனால எனக்கு ஒரு அட்மிஷன் ஃபீஸ் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இந்த அட்மிஷனுடைய எண்ணிக்கை என்னை பாதிக்கவும் செய்யாது. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.